அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். மயிலாடுதுறை பக்கத்துல முட்டம் அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை சார்ந்த ஹரிசக்தி ஒருத்தர் வந்து கும்பகோணம் அன்னை கல்லூரியில் பொறியியல் படிக்கிறாரு, இன்னொரு சென்னையில் படிக்கிறார். 2 பேரும் பட்டதாரி இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் 24 வயசு பசங்க துள்ள துடிக்க நேற்று முட்டம் கிராமத்தில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலையின் காரணமாக 3 பேரை காவல்துறை இதுவரைக்கும் கைது செய்திருக்கிறது. ஒருத்தர் ராஜ்குமார், தங்கதுரை, அதே போல மூவேந்தன். இந்த 3 பேருமே ஏற்கனவே சாராய வியாபாரிகளாக இருந்தவங்க, குற்ற பின்னணி கொண்டவங்க. தொடர்ச்சியாக காவல் நிலையங்களில் இவர் மேலே வழக்கு இருக்கிறது. அடிக்கடி சாராய வியாபாரத்தில் போயிட்டு வாங்க. நேற்று மாலை தான் இந்த ராஜ்குமார் ஏற்கனவே சாராயம் விட்டதுக்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நேற்று மாலை தான் ஜாமீனில் வெளிவந்திருக்காரு. ஜாமீனில் வெளிவந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த கிராமத்தை சார்ந்த வழக்கறிஞர் சொல்றாரு அப்படின்னா, இவர் திரும்பியும் அந்த ஊரில் கூடிய கோவிலில் வச்சு சாராயம் விற்றுருக்காங்க. அதை அந்த ஊரை சார்ந்த 17 வயது பையன் போய் கேட்டிருக்கான். ஊருக்குள்ளே வச்சு இப்படி சாராயம் விற்கிறீங்களே, கோயிலில் வச்சு சாராயம் விற்கிறீங்களே அப்படின்னு அந்த பையனை அடித்து விரட்டிருக்காங்க. அந்த பையனை அடித்து விரட்டது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட வீட்டை போயிட்டு இந்த தங்கதுரையும் மூவேந்தனும் போய் உடைச்சிருக்காங்க. அப்போ இந்த ஹரிசக்தி இந்த 2 பேரும் போய் அந்த பையனுக்கு ஆதரவாக போய் இந்த நபர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எதுக்காக நீங்கள் வந்து அந்த பையனை அடிக்கிறீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா, ஊருக்குள்ளே வச்சு சாராயம் விற்கக்கூடாதுன்னு சொன்னா இதுக்கு அடித்து விரட்டுவீங்களா அப்படின்னு கேட்டதற்காக அருவாளை எடுத்து அந்த 2 பேரையும் ஓட ஓட விரட்டி ராஜ்குமார், இந்த மூவேந்தன், தங்கதுரை, அதே போல் இந்த ராஜ்குமாரோடைய முனுசாமியோட பசங்க தான் இந்த தங்கதுரையும் மூவேந்தனும். ராஜ்குமார் வந்து முனுசாமியுடைய மச்சான், முனுசாமியுடைய மனைவி, ராஜ்குமாரோடைய மனைவி, அப்புறம் முனுசாமியோட மகள் கார்த்திகா, எல்லாரும் சேர்ந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து மொத்த குடும்பமே சாராயம் விற்பதாகவும் அந்த சாராய வியாபாரத்தை ஏற்கனவே தொடர்ச்சியாக பல பேர் புகார் கொடுத்து அந்த புகார் மேலே சரியான நடவடிக்கைனால அந்த சின்ன பையன் 17 வயசு பையன் போய் கேள்வி கேட்டிருக்கான். அப்புறம் கார்த்திங்கிற ஒரு பையனும் போய் கேள்வி கேட்டிருக்கான். இதுக்காக துள்ள தூக்க கொண்டிருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்றது அப்படின்னா, இந்த சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டது வந்து பிரச்சனை கிடையாது, ஒரு முன்பகை அவங்களுக்கு இருந்துச்சு, அந்த முன்பகையினால தான் இந்த 2 பேரையும் கொலை நடந்துக்குது, தவறான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊடகங்களையும் வந்த செய்தி, சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட இளைஞர்கள் படுகொலைன்னு. அப்படியே 1 மணி நேரத்தில் அப்படியே ட்ரெண்ட் மாறுது. முன்பகை காரணமாக அவங்க கொலை நடந்துச்சு அப்படின்னு. சரி, முன்பகை காரணம்னா என்ன? முன்பகை அவங்க சாராய வியாபாரி, நேற்று மாலை தான் சாராய வழக்கில் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்காரு. முன்பகைனா என்ன? முன்பகை சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதுனால கொலை நடைபெறல, முன்பகையால் கொலை நடைபெற்றுச்சு. அது என்ன முன்பகைன்னா, ஏற்கனவே இந்த இளைஞர்கள் இந்த சாராய வியாபாரிகள் மீது புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில். இந்த மொபைல் போலீஸ்ட்ட 100 கடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க. அதில் தான் முன்பகை வந்திருக்கு. அப்போ இந்த முன்பகை சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதுனால இந்த முன்பகை தானே. அதாவது இன்னைக்கு சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதுனால வந்த சண்டை கிடையாது, ஏற்கனவே ஒரு முன்பகை இருக்கு. அந்த முன்பகை காரணம் சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டது. சாராய வியாபாரி வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரிகளின் வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். 3 பேரின் வீடுகளையும் இந்த ராஜ்குமார் மீது, இந்த மூவேந்தன் மீது, இந்த தங்கதுரை மீது, இந்த முனுசாமி மீது, அவருடைய மனைவிகள் மீது ஏற்கனவே பெரம்பூர் காவல் நிலையத்திலையும் மயிலாடுதுறை காவல் நிலையத்திலையும் 8 புகார்கள் இருக்கான். இந்த 8 புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அவங்களை கைது பண்ணா கூட அதிகபட்சம் 3 நாட்களை காவல்துறை வெளியிட்டுரும். அதுவும் இந்த 100 அழைச்சி சொல்லி இல்லை சிஎம்ஓக்கு அழைச்சி சொல்லி அழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. நேரடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா அந்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை. இந்த கொலைக்கு காவல்துறையும் ஒரு வகையில் உடந்த காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை இவர்கள்ட்ட ஏதோ ஒரு தேவைக்காக இவர்களை பயன்படுத்தினால்தான் இந்த கொலை நடந்துன்னு சொல்லி அந்த ஊரை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து முறையிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சவளையும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் இருக்குல்ல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க. தொடர்ந்து 8 முறை வந்து பெரம்பூர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 8 முறை கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லங்கும் போது அவங்களுக்கு பயம் இல்லங்கும் போது எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் போலீஸ் வச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலை இந்த கொலை பண்ணியிருக்கானோ. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் 63 பேர் இறந்து போறாங்க. அந்த கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் விற்றதற்கு காவல்துறை உடந்தை, காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் அந்த கள்ளச்சாராயம் விற்கப்படும் சொல்லி ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டாங்க. உடனடியாக அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வியாபாரம் நடந்த இடத்துல இருந்த
ஆய்வாளர், எஸ்ஐ, அப்புறம் வந்து கண்காணிப்பாளர், இதை உடனே பணியிடை மாற்றம் பண்ணாங்க. பணியிடை மாற்றம் பண்ணா அப்ப அந்த காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் அங்க கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருக்கிறது உலகறிஞ்ச உண்மை. இன்னைக்கு மதுவிலக்கு ஆயத்திரித்துறை இருக்கு, மது ஒழிப்பு காவல்துறை இருக்கு. இந்த காவல்துறையும் மது விலக்கு அமலாக்கத்துறையும் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஊர்ல கூட 2 இளைஞர் பண்ணியிருக்காங்க. நீ என்னை எதிர்த்து பேசினா நான் சாராயம் விற்பேன், ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நீ போலீஸை புகார் கொடுத்தா நீ என்ன புடுங்கிடுவியா? என்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு தெரியுமா, எவ்வளோ அரசியல் பலருக்கு தெரியுமா? நிச்சயமாக 100 விழுக்காடுக்கு பின்னணியில் அரசியல் பின்பலம், காவல்துறையின் பின்பலம், பணபலம், படைபலம், ஆள் பலம் எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் விற்கிறேன், என் வருமானத்தை நீ கெடுக்க பார்க்குற, அப்படி தாண்டா ஊருக்கு வச்சு விற்பேன், உன்னால என்னடா பண்ண முடியும்னு சொல்லி சொன்னதற்காக படித்த இளைஞர்கள், எவ்வளவு கனவுகளோடு அந்த இளைஞர் இருந்திருப்பான், அவன் போயிட்டு நின்றுருக்கான். இன்னைக்கு கனிம வள கொள்ளையை தடுக்க போராடிய மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு புதுக்கோட்டை முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு குவாரிகளை மூடி வைத்த ஜவஹர்லால் என்கிற சமூக ஆர்வலர் வெட்டி கொலை செய்யப்படுறாரு. சென்னையில் போயிட்டு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு புகார் சொன்னதுக்காக நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கஞ்சா கருப்பு இதுக்கு மேலே பேசக்கூடாது, பேசினா எதிர்வினை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஓப்பனாக ஒரு அமைச்சர் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க, அரசு மருத்துவர்கள் சம்பளம் வாங்குறீங்கல்ல, வேலை பார்த்தா என்னையா அப்படின்னு கேட்டதற்காக அவரை மிரட்டி பணியை வச்சு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அவரை அடிமையை வைக்கிறாங்க. நேற்று வந்து கஞ்சா கருப்பு வீரவாசம் பேசினாரு, இன்னைக்கு அப்படியே பம்மிட்டாரு அப்படின்னு ஊடகங்கள் எடுத்து போடுது. ஒருத்தர் மிரட்டி உட்கார வைக்கப்பட்டு பேச போறாரு. ஒரு நடிகரை பொது வழியில் நீங்க இப்படி மிரட்டுறீங்கன்னா, இப்ப கஞ்சா கருப்பனுக்கு தனித்த அமைப்போ கட்சியோ இல்ல பின்புலம் இல்ல அப்படிங்களா அவரை மிரட்டுறீங்க, இப்படி சமூக ஆர்வலர்களை கொலை செய்றீங்களா அப்படிங்கிற கேள்வி பிறகுது. ஜவஹர்லால் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த 2 இளைஞனும் மதுவிலக்கு ஆயத்திரித்துறை செய்ய வேண்டிய வேலையை, மதுவிலக்கு காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருக்கிறான். சொல்ல போனா மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார், நாங்கள் ஆட்சியில், எங்களுடைய ஆட்சியில் பணியின் போது காவலர்கள் வந்து கொலை செய்யப்பட்ட இறந்து போனா 1 கோடி ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். உண்மையிலே அந்த 1 கோடி ரூபாய் இந்த இளைஞர்களுக்கு கொடுக்கணும். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து காணொலி வெளியிடுறாங்க. ஒரு தகப்பனா சொல்றேன், நீங்க போதை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் என்னை அப்பா நினைக்கிறாங்க, கட்சிக்காரங்க என்ன தலைவன் நினைப்பாங்க, முதலமைச்சராக முதல்வர் நினைப்பாங்க, இளைஞர்களும் மாணவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்ன அப்பாவா அழைக்கிறேன்றாங்க. உங்களை அப்பாவா நினைச்ச 2 இளைஞர்கள், நீங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்து தடுத்திருக்க வேண்டிய செயலை தடுத்த 2 இளைஞர்கள் உங்க ஆட்சியில, உங்கள் காவல்துறையினுடைய, உங்கள் கட்டுப்பாட்டுடைய காவல்துறைய அலட்சியத்தினாலையும், காவல்துறை ஏதோ ஒரு வகையில் பணம் வாங்கி கொண்டோ இல்லை வேற ஏதோ தேவைகளுக்காகவோ இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளை கைது செய்யாமல் விட்டதில்ல, இல்லை கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒடுக்காமல் விட்டதுனால, கள்ளச்சாராயத்தை ஒழிக்காமல் விட்டதுனால அந்த இளைஞர்கள் பலர் செய்யப்பட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க சாராய வியாபாரிகளால் நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலை, சாராயத்தை தடுத்ததால் நடக்கப்பட்ட பச்சை படுகொலை. மரக்காணத்திலும் கள்ளக்குறிச்சியிலையும் டாஸ்மாக்ல சரக்கு அதிகமாக விற்குதுங்கிறதுக்காக 50 ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு உயிரிழந்து போனவங்களுக்கு 10 லட்சம் அறிவித்து உடனே அந்த பிரச்சனையை மூடி மறைக்க பார்த்த தமிழ்நாடு முதலமைச்சர் அன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் சாராய வேட்டை நடத்தி 32,000 லிட்டர் சாராயத்தை பிடிச்சிருன்னு சொன்னீங்க. கள்ளக்குறிச்சியில் சம்பவம் வந்து 2023 ஜூன் மாதம், கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 வருஷ காலம் ஆக போகுது. இந்த 1 வருஷத்தில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் சாராய வேட்டை நடத்தி ஒழிப்பீங்களா? அன்னைக்கு பேரலா சாராயத்தை ஒழிச்சாங்க. திருச்சி எஸ்பியா இருந்து இன்னைக்கு டிஎஸ்ஜியா மாறிக்கிற மரியாதைக்குரிய வருண்குமார் அவர்கள் திடீர்னு போயிட்டு சாராய பேரலில் பிடிச்சாரு. இப்போ இன்னைக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மயிலாடுதுறை பகுதியும் வருது. அங்கே அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்த பொழுது சாராய பேரர்களை பிடித்து வழக்கு போட்டு தமிழ்நாடு முழுக்க சாராயத்தை ஒழிச்சாச்சு என்று இந்தியாவிற்கே காட்டிய தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நித்தம் மயிலாடுதுறை பகுதிகளில், அது காரைக்காலுக்கு அருகாமையில் இருப்பதனால காரைக்காலிருந்து சாராயத்தை வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. சாராயத்தை வாங்கி கொண்டு விற்பதை காவல்துறைக்கு தெரியாமல் விற்க முடியுதா? சாதாரணமாக ஒரு 4 பேர் ஒரு பாண்டிச்சேரிக்கோ காரைக்காலுக்கோ போயிட்டு வண்டியில் ஒரு 4 பீர் பாட்டில் போட்டு வந்தால் பிடிக்கிறீங்க, ஒரு தனி மனிதன் வந்தால் பிடிக்கிறீங்க. சாராய வியாபாரிகள் உங்களுக்கு தெரியாமல் அந்த பார்டரை கடந்து வர முடியுமா? வந்து ஊருக்குள்ளே விற்றா ஊருக்குள்ளே ஒருத்தம் கூட அவங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டான். ஒரு ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் இருப்பாங்க, காவல்துறை நண்பர்கள் இருப்பாங்க, காவல்துறைக்கு தகவல் சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு போது நிச்சயமாக தகவல் வந்திருக்கும். இது காவல்துறையினுடைய அலட்சியத்தால் நடத்தப்பட்டது தான் இந்த சாராய வியாபாரம். இதுக்கு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் முழுமையாக பொறுப்பேற்கணும். நீங்கள் உண்மையிலேயே அப்பாவாக நீங்க உணர்ந்தால், தமிழ்நாட்டு இளைஞர்களை நீங்கள் பிள்ளைகளாக நினைச்சா, இந்த பிள்ளைகளுடைய மரணத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு, எந்த ஆட்சியிலும் கேள்விப்படாத அளவுக்கான போதை இந்த ஆட்சியில் இருக்கு. மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற போதை பொருளை யாருமே கேள்விப்படல.
ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் மெத்த அந்த வார்த்தை கூட பல பேருக்கு வாயில் நுழையலை, மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்துகிறது திமுகவுடைய அயலகணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 150 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை ஒருத்தன் கடத்திட்டு போறான். யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரை விற்கிறான். யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன். மரக்காணத்தில் கள்ளச்சாரை விற்கிறான். யாருன்னு பார்த்தா திமுக கட்சிக்காரன். திமுக கட்சிக்கு தெரியாம, காவல்துறைக்கு தெரியாம, இந்த திமுகவுடைய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளருக்கு தெரியாம ஒருத்தன் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த வேலையும் பார்க்க முடியாது. கனிமவள கொள்ளை அடிச்சிட முடியுமா? ஆத்துமல்ல அள்ளிட முடியுமா? டாஸ்மாகில் பாரி நடத்திட முடியுமா? இல்லை மதுபானத்தை 24 ஹவர்ஸ் ஓட்டிட முடியுமா? இல்லை சாராயத்தை வித்துற முடியுமா? எந்த வேலையும் பார்க்க முடியாது. எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு, கவுன்சிலருக்கு, எஸ்ஐக்கு, இன்ஸ்பெக்டருக்கு, ஏட்டுக்கு, டிஎஸ்பிக்கு, டிஐஜிக்கு, டிஜிபி வரைக்கும் தெரியும். இந்த இடத்துல இந்த ஊரில் இது வித்துக்கிட்டு இருக்கான்னு தெரியாமல் பண்ண முடியாது. அப்போ ஏன் தடுக்கலை? சரி, தவறு நடந்துருச்சு, கொலை நடந்துருச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் போயிட்டு அருவாளை கொடுத்து மூவேந்தன்கிட்ட ராஜ்குமார்ட்டையும் தங்கத்துறையும் வெட்ட சொல்ல, அதை நம்ம யாரும் அப்படி கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பொறுப்பேற்கணும்ல. அதை உடனடியாக மறைமாற்றுவது, இதுக்கு காரணம் இதுவல்ல, முன்பகை தான் காரணம். முன்பகை என்றால் என்ன முன்பகை? 2 படித்த இளைஞர்களுக்கு சாராய வியாபாரியோடு என்ன முன்பகை இருக்க போகுது? அந்த பையனை அடிச்சிருக்காங்க, அடிச்சதுனால போய் கேட்க போயிருக்கிறான், கேட்டதுனால வெட்டியிருக்காங்க. கேட்டா ஒரு வாய் தகராறு, ஒரு வார்த்தைனா அழுதிரி ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்லைங்க, முன்பகைன்னு சொல்லலாம். கொலை செய்கிற அளவுக்கான முன்பகை என்ன முன்பகை? இவங்க எதுவும் திருப்பி எதுக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்களா? இப்படி தான் மானாமதுரில் இதே மாதிரி தான் காவல்துறை எழுதியிருக்காங்க. அங்கே பைக்கில் போனதுனால இவங்க வெட்டலை, ஏற்கனவே முன்பகை இருந்துச்சு. என்ன முன்பகை? சாதி ரீதியான படுகொலைக்கு என்னையா முன்பகை? அதே போல் எல்லாத்தையும் இப்படி ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்பை நார்மலைஸ் பண்ணுவது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுவது, பொது வழியில் அதை மட்டுப்படுத்துவது, கொலையாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு சமம் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அந்த வேலையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் செய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் 63 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்த அந்த மரணத்தை விட மிக கொடுமையானது படித்த இந்த மாணவர்களுடைய மரணம். அவர்கள் போதைக்காக செத்து போனா, இவன் போதையை தடுக்க செத்து போனா. ஒரு போலீஸ் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு எஸ்ஐ செய்ய வேண்டிய வேலையை, ஒரு இன்ஸ்பெக்டர் செய்ய வேண்டிய வேலையை, ஒரு தாசில்தார், ஒரு விஏஓ, ஒரு ஆர்ஐ, ஒரு பிடிஓ, இந்த அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறாங்க? வெறுமனையா அடங்கல் அந்த மடங்கள் பட்டா சிட்டா இந்த போட்டு கொடுக்குறதா இருக்காங்களா? இதான் உங்களோட வேலையா? இல்லை வருமானத்தை வரிய வசூலிப்பதுக்கு மட்டும் தான் நீங்கள் வேலை இருக்கீங்களா? ஒரு ஊரில் ஆத்துமணல் கொள்ளை நடந்தா, ஒரு ஊரில் கனிமவள கொள்ளையடிச்சா, ஒரு ஊரில் சாராயம் வித்தா, இதை அரசுக்கு சொல்ல வேண்டியது, நடவடிக்கை வேண்டியது அதிகாரிகளின் கடமை, காவல்துறையின் கடமை. ஒரு எம்எல்ஏ வேலையை செய்யணும். இந்த வேலையை அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பாராளுமன்ற உறுப்பினர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? 2 உசுருங்க. அந்த தாய் கதறல் 100 கோடி கொடுத்தாலும் வருமா? அதுக்கு பதில் வருமா? தமிழக காவல்துறையில் ஒரு சில நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் காவல்துறையின் சிஸ்டத்தின் மீதோ, இந்த அரசின் மீதோ, இந்த முதலமைச்சர் மீதோ நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நீதிமன்றம் எப்போதும் போல அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில், புதுக்கோட்டை ஜவஹர்லாலுடைய அந்த படுகொலையில், அதே போல் அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்த அந்த பாலி வன்கொடுமையில் எப்படி உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மாண்புமிகு நேர்மையான நீதிபதிகள் அந்த வழக்கை முன்னெடுத்து விசாரித்தார்களோ, அதே போல இந்த ஹரிசக்தி என்கிற இந்த சமூக ஆர்வத்தோடு இந்த பிரச்சனையை தட்டி கேட்கணும், நம்ம ஊரில் சாராயம் இருக்கக்கூடாது, கோயிலில் வச்சு சாராயம் வைக்கக்கூடாது என்ற அந்த உன்னத நோக்கத்திற்காக, நல்ல எண்ணத்திற்காக அந்த போராடி இன்னைக்கு அந்த கொலையாளிகள், சாராய அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிற அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். நீதிபதிகள் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து இதை முழுமையாக விசாரித்து இந்த கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு இனிமேலாவது ஒரு வழிவகை செய்ய வேண்டும். கள்ளச்சாராயம் மட்டும் இல்லை, இது கள்ளச்சாராயம், டாஸ்மாக் நல்ல சாராயம், மொத்த சாராயம் ஒழிக்கப்படணும். இந்த டாஸ்மாக் இழுத்து மூடப்படணும். பூர்ண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் வரணும். அதுக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களும் இனியாவது விழித்து கொள்ளணும். சாராயம் விற்கிறவனுக்கும், சாராயம் விற்கிற காசுல ஆட்சி நடத்துறவனுக்கும் மாறி மாறி ஓட்டு போடுறவனுடைய விளைவு, ஓட்டை வாங்கிக்கிட்டு, பணத்தை வாங்கிக்கிட்டு, கோரி பிரியாணியை வாங்கிக்கிட்டு, அற்ப இலவசங்களை வாங்கிக்கிட்டு அன்றைய தேவைக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, நீங்க தான் அந்த 2 பேருடைய மரணத்துக்கு காரணம். எவனவன் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டானோ, எவனவன் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த சாரா வியாபாரிகளுக்கும் இந்த சமூக ஆர்வலர்களை வெட்டி கொலை செய்யக்கூடிய இந்த கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டானோ, அவன் தான் வெக்கி தலைகுனியணும். முதலமைச்சர் ஸ்டாலின் வெக்கி தலைகுனிய வேண்டாம். காவல்துறை டிஜிபி டிஐஜி வெக்கி தலைகுனிய வேண்டாம். நீங்க இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சிங்கல்ல, அதனுடைய விளைவு இந்த 2 இளைஞர்கள். இன்னைக்கு இந்த 2 இளைஞர் நாளைக்கு உங்க தெருவில், உங்க வீட்டில் இப்படி ஒருத்தன் சாகலாம். நாளைக்கு எந்த பிரச்சனையை எவன் எதிர்த்து கேட்டாலும் நாங்கள் வெட்டுவண்டா அப்படிங்கிற கும்பல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது. அப்படித்தான் இந்த ஊருக்குள்ளேயே பல அட்டகாசம் நடக்குது. ஒரு முட்டைங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு, இது எல்லா ஊரும் நடக்குது. நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை?
நம்ம எதுக்கு பொது பிரச்சனைக்கு போனோம்? எவனோ ஆத்துமன் அழுட்டு போகிறான், எவனோ கனிமூலத்தை கொள்ளடிக்கிறான், எவனோ சாராயம் வித்துட்டு போகிறான், நமக்கு என்னன்னு நம்ம இருப்பதனால தான் இது போன்ற இளைஞர்கள் கொலை செய்யப்படுறான். இப்படி நடந்தால் தமிழ்நாடே சுடுகாடாக மாறும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி